வெல்கம் டு ஜிஸ் ஃபேமிலி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சோலோவிங்கோட சீசன் 5 ஃபினாலே. சோலோவிங்கோட சீசன் 5 ஃபினாலே சொல்கிறதுக்கு சோலோவிங்கோட எண்டினே சொல்லிட்டு போயிடலாம். பிகாஸ் சோலோவிங்க ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சோலோவிங் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, டீமஸ்லேயர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, பிளாக்ல ஒரு கரண்ட்டில் போயிட்டு இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா ராக்னராக் தான் எடுக்க போகிறோம். இது எல்லாத்தையும் பற்றி லாஸ்ட்டில் பேசுவோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஜின்னு அங்கேருந்து குதிப்பானா, குதிச்ச ஸ்பீடுக்கு அவ்வளோ மானா அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகும். இவன் தான் அந்த இடத்தோட பெரிய ஆளுன்னு சொல்றப்ப இவன் டேகர் எடுத்து அப்படியே நின்று அவ்வளோ மன ரிலீஸ் பண்ணுவான். டேகரா? வெயிட், இதுக்கு முன்னாடி நான் வந்த வரைக்குமே எந்த ஒரு ஹியூமனாய்டு மாஸ்டரையும் நான் பார்த்ததே கிடையாது. இவன் ஹியூமனா இருக்கிறான், இவன்கிட்ட பேசி பார்ப்போம். வேலைக்காகல, அவனுக்கு எந்த ஒரு பதிலுமே சொல்ல மாட்டான். நான் இது வரைக்கும் சண்டை போட்டப்பலாம் அந்த பாஸை டிஃபீட் பண்ணக்கப்புறம் தான் கேட்டுங்கிறது ஓப்பன் ஆச்சு. ஆனால் அவன் இறங்கினோன்னே கேட் ஓப்பன் ஆயிருக்கு. விச் மீன்ஸ் இவன் தான் ஃபைனலாக இருக்கணும். இவன் நான் முடிச்சானா வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு இவன் மொத்த போர் எடுத்து ரெடி ஆகிட்டு இருப்பானா. இவன் டேகர் எடுத்து அப்படியே ஜம்ப் அடிச்சுட்டு வர, இவன் காண்ட்லெட் வச்சு ஜம்ப் அடிச்சுட்டு வரன்னு சொல்லி அப்பாவும் பையனும் 2 பேரும் மோதுவானுங்க. இவங்க 2 பேரும் மோதின அடுத்த செகண்டு ஜின்னு என்ன பண்ணுவானா அடி மேல அடின்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டே இருப்பான். ஜூகோ சும்மா இருக்க மாட்டான், அவனுமே குத்து மேல குத்த வைப்பான். இவன் ரொம்ப ஸ்பீடா இருக்கான், ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான். அமேசிங். இவன் வெட்ட வருது அப்படிங்கிறது சும்மா ஸ்ட்ரென்த்தை மட்டும் நம்பி கிடையாது. அவன் அடிக்கிற ஒவ்வொரு அடியுமே பார்த்தோம்னா இடி மாட்ட விழுவுது. பார்த்து கணிச்சு அடிக்கிறான். சொல்ல போனா இவன் அடிக்கிற ஒவ்வொரு அடிக்குமே வித்தியாசமான டெக்னிக்கை வந்து பேக் பண்ணி வச்சிருக்கான், அதை இம்ப்ளிமெண்ட் பண்றான். எப்படி எவ்வளோ தடவை ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தா இந்த மட்டும் ஒரு அட்டாக்கை பண்ண முடியும். அதே மாதிரி எத்தனை சாவு ஓவர் கம் பண்ணியிருந்தா இவனை மட்டும் ஸ்ட்ராங்கா மாற முடியும். இவனோட ஸ்கில்லு அப்படிங்கிறது வேற லெவல்ல இருக்குது. பட் எப்படி இருந்தாலும் நான் இவன்கிட்ட தோக்க போறது கிடையாது, எனக்கு தோக்குறது பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஜம்ப் அடிச்சுட்டு வந்துட்டு இருப்பான். என்னோட ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது ஓரளவுக்கு ரீச் ஆயிடுச்சு லிமிட்டை, கண்டிப்பா இவனால தோக்கடிக்க முடியும். என்னதான் என்னோட அவன் ஸ்ட்ராங்கா இருந்தாலுமே என்னால ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அப்படியான்னு கத்திட்டு வருவானா. ஜின்னு உடம்புல பூந்து அப்படி போயிடுவான். பார்த்தா இவன் கான்லெட்டு சுக்கா உடையும். இவன் என்னதான் எனிமையா இருந்தாலுமே உண்மையிலே இவனை நான் மதிக்கிறேன், இருந்தாலும் இவனோட நான் ஸ்ட்ராங்கரா மாறி ஆவேன்னு சொல்லி குத்துவான். அங்கேருந்து ஜின்னு நவுந்து, இந்த கேம் நல்லா இருந்துச்சுல, இது கேமா, இது வாய்ஸு அப்பா, இருந்தாலும் இது உனக்கு ரொம்ப சீக்கிரம் அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டுருவான் அந்த கேட்டுக்குள்ளார. அப்பா கனவா? நான் வீடியோ கேம் விளையாடுறதை நிறுத்தி தோறேன்டா, ரொம்ப வீடியோ கேம் விளையாண்டு கெட்டு போயிட்டான் போல இருக்கு. டேய் நீ என்னடா இங்கே கத்திட்டு இருக்க? நான் கிளாஸை போட்ட போகிறேன், வீட்டுக்கு போய் தொலை. ஆர்கிடெக்ட் வச்சுருந்தேன், மிச்சத்தை வச்சு நான் அந்த மாதிரி ஸ்டேஜை கிரியேட் பண்ணியிருந்தேன், இருந்தாலும் நல்லா இருந்துச்சுல தலைவா. எனக்கு தெரிஞ்சு யங் மானர்க்கோட பவரை நீங்கள் கொடுக்குறது நல்லதுன்னு தெரியுது. ஏன்னா இது வரைக்கும் எத்தனை தடவை ட்ரை பண்ணியிருந்தாலுமே இந்த தடவை தான் உங்களை ரீச் பண்ணியிருக்கான். அப்படி இருக்கிறப்ப எனக்கு தெரிஞ்சு அவன் வந்துட்டான்னு நினைக்கிறேன், அவனுக்கு தகுதி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இல்லடா உனக்கு புரியல, நான் என்னதான் டிராகன் கிங் கூட சண்டை போட்டிருந்தாலுமே அதை கொஞ்சம் பார்த்து பக்குவமா பண்ண. ஏன்னா பவர்ஃபுல்லான எனிமி வரப்ப டக்குன்னு போய் நிக்க கூடாது, நம்மளோட ஸ்ட்ரென்த்தை மட்டும் நம்ம நிக்க கூடாது. அதுக்கான தாட்ஸுங்கிறது வேணும், அதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி வேணும். இது ரெண்டுமே இப்போ அவன்கிட்ட கிடையாது. இது ரொம்ப சீக்கிரம், ஆமா இது ரொம்ப சீக்கிரம் அவனுக்கு பவர் கொடுக்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம். அவனுக்கான தகுதியா தானாவே அடைவான். இந்தபடி வெறிக்க பார்த்து அழுதுட்டு இருப்பான். யங் மனார்க்குன்னு சொல்லிட்டு இவன் வேற ஒரு பகட்டு. அப்படியே அங்க முடிச்சுட்டு இங்க வரானுங்க. என்ன நியூஸ்னா இந்த போய் வாங்கியிருக்கால, அதாவது நம்ம கிரீடு, அவனையும் அவன் தம்பியை அரெஸ்ட் பண்ணிட்டானுங்களாம். ஸோ அந்த கேஸ் அப்படிங்கிறது அப்படி போயிட்டு இருக்கு. இன்னொரு போயிட்டு பார்த்தோம்னா காட்டு தீ அப்படிங்கிற பயங்கரமா பரவி இருக்கான். அந்த போய்ட்டு ஃபயர் ஃபைட்டர்ஸ் போயிட்டு அதை நினைச்சிருக்கானுங்க. இந்த ஃபயர் ஃபைட்டர்ல தான் பார்த்தோம்னா நம்ம ஒயிட் டைகரும் அதே நேரத்தில் நம்ம கேப்டன் இருக்காருல்ல, அதை ஸ்டார்டிங்ல சீசன் 1ல வந்திருப்பாருல்ல, அவருமே இங்கே வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. சேர்மன் நம்ம புதுசாக ஒரு கேம் கிரியேட் பண்ணியிருக்கோம், அதை பாருங்க, அது கரெக்டாக வந்துருச்சு. சேர்மன் நான் சொல்கிறத கேட்குறீங்களா இல்லையா? எல்லாரும் சந்தோஷமா இருங்கடா, என் ஒய்ஃபு ப்ரெக்னென்ட் ஆகிட்டா, நான் அப்பா ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தம்பி பேலாம் அலப்பறை பண்ணிட்டு இருப்பான். இப்போதைக்கு இவன் ஒரு கேம் கம்பெனியை வச்சு நடத்திட்டு இருக்கான். அதே சமயத்தில் இவனுக்கு குழந்தை பிறக்க போகுது. இன்னொரு மேட்டர் என்னன்னா, நம்ம சாய் ஜாங்கின் வந்து இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு இதாக இருப்பார், இண்டஸ்ட்ரியலிஸ்டாக இருப்பார். அவர் வந்து நம்ம தம்பி பேருக்கு சப்போர்ட் பண்ண போகிறாராம். நான் இந்த மட்டும் ஆர்டிக்கலை படிப்பேன் நான் யோசிச்சே பார்க்கல. என்னதான் என்கிட்ட பணம் கம்பெனிலாம் இருந்தாலுமே என் பையன் வந்து எதுவுமே வேணாம், நான் தனியாக கிரியேட் பண்ண போகிறேன்னு சொல்லி கேம் கம்பெனி கிரியேட் பண்ணிட்டான். இருந்தாலும் சக்ஸஸ் பண்ணி காட்டிட்டான்ல, நான் சீக்கிரமாகவே தாத்தாவா ஆக போகிறேன். அப்படியே இங்கே கட் பண்ணி வானத்துக்கு வந்தோம்னா ஏதோ ஒன்று கேட்டு கிடையாது, நல்லா தெரியுது, கேட்டு மட்டும் கிடையாது. லைக் வார்மோலா இல்லை பிளாக் ஹோலான்னு தெரியல, அப்படியே சக் பண்ணிக்கிட்டு இருக்கு வெளியில். இந்த கேட்டுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியாது, அது வந்தக்கப்புறம் என்ன பண்ணும்னே தெரியாது. யாருமே இந்த கேட்டை திறக்கணும்னோ இல்லை கேட்டுக்குள்ளே போகணுமே ஆசைப்பட மாட்டாங்க, விரும்பவும் மாட்டாங்க.
இருந்தாலுமே மக்களை காப்பாற்றுறதுக்காக இந்த மட்டும் ஒரு செயலை செய்யக்கூடியவங்க தான் ஹண்டர்ஸ். டேய் ஏன்டா ஜினு எனக்கு அமுச்சு விட்டீங்க? அவன் வெத்து வெட்டுன்னு தெரியாதா எனக்கு? என்ன தெரியுது அவனை அமுச்சு விட்டீங்க? என்ன எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு இதே பொழப்பாடா? ஏங்க என்னங்க உங்களுக்கு பிரச்சனை? நான் டீமை கரெக்டாக தானே ப்ராசஸ் பண்ணியிருக்கேன். இங்கே பாரு அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு ஜினு என் டீமுக்கு வரக்கூடாது. அவன் இருக்கிறதுல வீக்கு அவனை ஏன்டா எனக்கு அமுச்சு விட்டுருக்கீங்க? நீ இந்த உலகத்தில் என்னவா மாற போகிறேன்னா அவங்க சொல்கிறது வெறும் 3 ஆன்சர் தான். 1 ஹண்டராக மாறணும், அப்படி இல்லையா ஹண்டர் அசோசியேஷனில் வேலை பார்க்கணும், அதுவும் இல்லையா இருக்கிற பெரிய 5 கில்டில் ஒரு எம்ப்ளாயாக இருக்கணும். இதை தான் சொல்லுவாங்க. எப்பா என்னடா இவ்வளோ அடி வாங்கியிருக்கான் இவன்? சார் நான் அந்த ஜினுவை பையனை பற்றி பேச வந்திருக்கேன். அவனை வேணா நம்ம நிற்க சொல்லிடலாமா? அவனாடா அவன்கிட்ட நான் எத்தனையோ தடவை சொல்லி பார்த்துட்டேன். பட் அவன் நிற்கிற மாட்டமே தெரில சார். அவன் ரொம்ப எங்கா இருக்கிறான். அப்படி இருக்கிறப்ப இந்த மட்டும் எப்படி? சரி நான் வந்துட்டு ஒரு கொஸ்டின் கேட்கட்டுமா? எதுக்காக நீ ஹண்டர் அசோசியேஷனுக்கு வேலைக்கு வந்த? அதுவா நான் சின்ன பிள்ளையில டிவியில் பார்க்குறப்ப அந்த ஹண்டர் வந்து ரொம்ப காப்பாற்றுனாங்க, நிறைய பீப்புளை சேவ் பண்ணாங்க, அதுக்காக அவங்க உயிரே பணையம் வச்சாங்க. அந்த மட்டும் இருக்கிறவங்களுக்கு என்னால் முடிஞ்சதை நான் பண்ணிட்டு இருக்கேன் சார். அப்படின்னா இப்படி யோசிச்சு பாரு, நீ வந்து அந்த பையனை வேணான்னு சொல்கிற, ஆனால் அவனுக்கே நீ ஹெல்ப் பண்ணக்கூடாது. ஏன்னா அவனும் ஒரு ஹண்டர் தானே. அண்ட் அதே சமயத்தில் இன்னொரு கேஸ் இருக்குது. பணமே எனக்கு வேணாம், வந்தாலும் எனக்கு வேணாம், எனக்கு ஹண்டர் தொழிலே வேணாம் அப்படிங்கிற மட்டுமே இருக்காங்க. அவங்களையும் இந்த பையனையை மிஸ்மேட்ச் பண்ணக்கூடாது. எது பி ரேங்க் ஹீலரா? இப்பா இவங்க ஹை ரேங்க் ஹீலராக இருக்காங்க, அப்படி இருந்து ஏன் வரமாட்டுறாங்க? ஒரு பக்கெட்டு ஹை ரேங்காக இருந்து கேட்டை பார்த்து பயப்படுற ஹண்டரு, இன்னொரு பக்கெட்டு பயந்தாலுமே கேட்டுக்குள்ளே போகிற ஒரு ஹண்டரு. இவங்க 2 பேர்த்தையும் ஏன் மிஸ்மேட்ச் பண்ணக்கூடாது? ஸோ இந்த ஸ்டோரி வந்து சொல்லி முடிச்சிருப்பாங்க. அப்படியே இங்கே வந்தோம்னா என்னடா வானத்தையே பார்த்துட்டு இருக்க? ஒன்றும் இல்லை. அப்படியே தூரம் போகும், ரொம்ப தூரமாகும், வானத்தில் டிராகன் பறக்கும். இந்த மட்டும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல. என்ன சொல்கிறீங்க டார்லிங்? நம்ம கல்யாணம் ஆகி 16 வருஷம் ஆயிடுச்சு. நீ வீட்டுக்கு போ, நான் பின்னாடியே வந்துடுறேன். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, ரொம்ப லேட்டாக ஆக்காதீங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம சாக்கு வயசாகிருக்கும், அதே மாதிரி இங்கே ஜின்னுவுக்குமே வயசாகிருக்கு. ஆக்சுவலாக என்னோட தேரிப்படி இப்போ ஜின்னுவோட வயசு அப்படிங்கிறது 40 to 40 இந்த ரேஞ்சில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? நம்ம சாக்கு மேபி ஒரு 38 to 40 இந்த ரேஞ்சில் இருக்கலாம். ஏன்னா அவனு கல்யாணம் பண்ணுறப்பே பார்த்தோம்னா 32 வயசு அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது எப்போனா ஜூவை வந்து சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப, ஐ திங்க் ஒரு 2 to 3 இயர்ஸ்ன்னு நினைக்கிறேன் அவன் இருக்கிறப்ப. இந்த டைம்ல ஜப் அப்படிங்கிறது இவன் ஹைஸ்கூலாக இருக்கிறப்ப இவனுக்கு ஒரு 15 வயசு இருக்கும். ஸோ மேபி இருக்கலாம். இது என்னோட தேரி, ஏன்னா இங்கே மென்ஷன் பண்ணல, அதை வச்சு சொல்கிறேன். பட் என்னதான் இவனுக்கு வயசு ஆனாலுமே நமக்கு தெரியும் இ டசன்ட் ஏஜ். பவர்ஃபுல்லாக இருந்தாலே இதான் பிரச்சனை போல இருக்கு. நம்மளை தேடி வெளி உலகத்துல இருந்தெல்லாம் வர ஆரம்பிச்சிட்டானுங்க. ஆரைஸ் அப்படின்னு சொன்னோன்னே இந்த வீடு அந்த கேட்டுக்கு ரெடி ஆவான். இந்த டோருக்கு பின்னாடி என்ன இருக்குது? எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒருத்தனை நான் பார்த்ததே கிடையாது. இந்த இடத்துல நான் செத்துருவேன்னா? அப்படி இருந்தாலுமே இந்த டோரை நான் ஓப்பன் பண்ணலன்னா நான் செத்துறதுக்கு சமந்தான். டேமிட், மறுபடியும் செத்து போயிட்டேன். ஏற்கனவே 2 தடவை இது வேற அலைஞ்சிருச்சு, இப்போ மறுபடியுமா? இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் தான் இருக்குது. இப்போ நான் முன்னாடி போகணுமா? இருந்தாலும் நான் போய் தான் ஆகணும், எந்திரிச்சு போய் தான் ஆகணும். ஏன்னா நான் இங்கே நின்று போகக்கூடாது, நான் ஸ்ட்ராங்கராக மாறிக்கிட்டே இருக்கணும். இந்த கேட்டுக்கு பின்னாடி எது வேணா இருக்கட்டும், என்ன மாதிரி வேணா இருக்கட்டும், நான் அதை சேலஞ்சு பண்ணியே தீருவேன் அப்படின்னு அந்த கேட்டை திறக்கிறப்ப அதுலேருந்து வர ஒளி அப்படிங்கிறது பயங்கரமாக அடிக்கும். ஸோ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சோலோவில் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அண்டு இன்னொரு மேட்ரு இருக்குது. என்னன்னா இப்போ நெக்ஸ்ட் வீக்குன்னு நினைக்கிறேன், நெக்ஸ்ட் மந்த்தான்னு தெரில, ஜான்வரின்னு நினைக்கிறேன். ஓகேவா? அது என்ன மேட்டர்னா ஒன்றும் கிடையாது. சோலோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 201 சாப்டர் ஒன்று ரிலீஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது என்னதுன்னு சொல்லிட்டு எனக்கே புரியல. பட் இருந்தாலுமே அது வந்து ரீகேப்பாக இருக்கலாம், அப்படின்னா கிரெடிட் பேஜாக இருக்கலாம். இதுவும் கிடையாதுன்ற பட்சத்தில் ஒருவேளை மேபி அது வந்து புது சாப்டராக இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக அதுக்கான வீடியோ போடுவேன். அப்படி இல்லைன்னா நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் அப்டேட் பண்ணுறேன் என்னன்னு சொல்லிட்டு. ஓகேவா? அட் த சேம் டைம் நான் ராக்னாராக் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். நீங்கள் மெம்பராக இருந்தீங்கன்னா 26, 27 எதுக்காக இப்போ 2 டேட்டு சொல்கிறீங்கன்னா, ஒன்றே கார்பரேட் பிரச்சனை வரலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரும், அதெல்லாம் சமாளிக்க முடிஞ்சுதான்னு பார்ப்போம். மற்றபடி எல்லாத்துக்குமே 1ஆம் தேதி வந்து ராக்னாராக் வந்துடும். ஸோ யா, லவ் யூ ஸோ மச்.